அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 6வது நாள். நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குன்னா அதுக்கு என்ன கான்செப்ட் தேவை, இல்லை அந்த சம்மை எந்த மாதிரி மெத்தடாலஜியில் சால்வ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவையான சம்முக்கு ஷார்ட்கட், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க 5 வீடியோவும் போய் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கம்பெலிஷன் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னலாம் பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல் சதவீதம் பர்சன்டேஜ் பார்த்தோம். டே 2ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், அதாவது எண் அமைப்பு, சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். டே 3ல் நம்ம அதுதான் பார்த்துருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கு என்ன கான்செப்ட், அது என்ன பெஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து 4வது கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ 5வது கிளாஸில் HCF LCM அப்படின்றது பார்த்துருக்கோம். 6வது கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்களின் அமைப்பு. ஓகேங்களா? ஏன் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வாசகத்தில் கொஷின் கேட்டால் அப்படின்னா அதை நம்ம நிச்சயமாக போடணும். இப்போ அந்த கொஷின் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கொஷினை பாருங்களாம்ப்பா. 2022 ஸோ ஓப்பன் எக்ஸாமில் வந்து இது கொஷின் கேட்டிருக்கான். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண். இப்போ இங்கே என்னென்ன எண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறான், விகிதமுறா எண் அப்படின்னு சொல்கிறான், மெய் எண் அப்படின்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான எண்களை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த எண்ணா யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதானே இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். அப்போ அதை பேஸ் பண்ண நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ 2022 வந்து இந்த மாதிரி எண்களை கேட்டிருக்கான் அப்படின்னா இப்போ இந்த வருஷத்தில் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இங்கே இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே பயம் இருக்கும் அப்படின்றதும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் அப்படியே பாருங்கள். நான் கான்செப்ட்டும் சொல்லி உங்களுக்கு நடத்தும் போது இந்த கொஷினை நீங்களாக வந்து சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஏன் நான் ஒரு கொஷினு கூட விடாமல் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 பேட்சில் எல்லோரும் எஸ்ஐ செலக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல மார்க் எடுத்தவங்க இருப்பாங்க, ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படியாவது பாஸ் ஆனால் போதும், அவ்வளோதான். நம்ம மைண்டு அதை தாண்டி வேறு எதையும் யோசிக்காது. எப்படியாவது உள்ளே போயிட்டா போதும் அப்படின்னு யோசிக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மைண்டு என்ன தரமா யோசிக்கும், ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா எஸ்பி வரைக்கும் ப்ரொமோஷன் வாங்குவார். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டரே கடைசியில் தான் நமக்கு கிடைக்கும், கம்மியாக மார்க் எடுத்திருந்தா. அப்போ நம்ம மனசு யோசிக்கும், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கூடாதா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கூடாதா, அந்த கொஷினை போடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி லேட்டரான பீரியட் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டிஎன்பிஏ மார்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆர்டர் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அவங்க எப்படினாலும் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு போட்டோம். ஓகேங்களா? எந்த இதில் வேணாலும் எடுக்கட்டும். டிஎன்பிஏவாக இருக்கட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் நம்ம போகலை. ஆனால் நம்ம எடுக்கிற மார்க்கு தான் நம்ம ப்ரொமோஷனை டிசைட் பண்ண போகுது. அதில் மாற்றமே கிடையாது. என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த லெவலில் நீங்கள் ப்ரொமோஷன் ஆக போகிறீங்க. இப்போ எஸ்பிலாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னப்பா இருக்குது யோசிச்சு பாருங்கள். எஸ்பிலாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுறக்கூடாதா, அவ்வளோதான். அப்போ நம்ம கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கூட நம்ம விடுறதே கிடையாது. இப்போ இந்த கொஷினுக்கு வந்துடுவோம். இந்த கொஷினுக்கு என்ன கான்செப்ட் தேவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப, அதாவது நம்பர் சிஸ்டத்துலேயே ஒரு கஷ்டமான கான்செப்ட்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறது இந்த டாப்பிக்கை தான். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கிறவங்களா கூட இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் அதுவும் இந்த மாதிரி நம்பரெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்ட்ராடனரியாக படிக்கிறவங்களுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன கம்மியாக வேணாலும் படிச்சுட்டு போங்க, இல்லை உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜஸ்ட் நம்ம கிளாஸை அடுத்து ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த கொஷினை நான் போட்டுருவேன் அப்படின்ற நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்கும். இப்போ இந்த டயக்ராமை பாருங்களாம்ப்பா, எப்படி இருக்காரு, ஏதோ கலராக இருக்கா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் எண்கள், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த எண்களோட டைப் என்னென்ன வகையெல்லாம் அதை பிரிக்கிறாங்க அப்படின்றத நான் ஒரு 5 மினிட்ஸில் சொல்லிடுறேன். 5 to 10 மினிட்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா அதை விடக்கூடாது, அது முக்கியமான டாபிக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எண்களை பொதுவாக 2 வகையாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று மெய்யெண், மெய்யெண்ணா ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கற்பனை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கற்பனை எண் இல்லைனா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த இமேஜினரி கற்பனை எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ அப்படின்ற டெர்மினாலஜியில் வருவார். நம்ம இதை பெருசாக படிக்கவே மாட்டோம், அவர் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அதனால் அவரை பற்றி கண்டுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எண்கள்னால் மெய் எண்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, மெய் எண்களை இன்னும் எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க, அவருக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு
நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எடுத்தவொடனே ரியல் நம்பர் அப்படின்னு நமக்கு கான்செப்ட் வந்துருமா? தெரியாது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு சில நம்பர்லாம், அதை நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸில் நான் ரீகால் பண்ணுறேன். அதை ரீகால் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இந்த பாக்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ இந்த லைன் எல்லாம் பாருங்களாம்ப்பா. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச நம்பர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் உட்காந்துருக்கோம். இந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே 1 2 3 4 5ன்னு ஆரம்பிச்சிருவோமா? அந்த நம்பர் ஓகேங்களா? நம்ம கவுண்ட்டுன்னு வந்துச்சுனாலே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எண்ணணும் அப்படின்னு வந்தாலே நேச்சுரல் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு நம்பர் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அதுக்கு முடிவே கிடையாதுப்பா. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது 1ல் ஆரம்பிக்கும், முடிவில்லாமல் போச்சு அப்படின்னா அவருக்கு பேர் தான் இயல் எண். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை, கஷ்டமாலாம் நினைக்காதீங்க. இருக்கிறதே அந்த 4 நம்பர் தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, ஹோல் நம்பர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஹோல் நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிப்பார், வேறு எதுவும் கிடையாது. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 அதுக்கும் முடிவே இருக்காது, போயிட்டே இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு முடிவே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு வாசகம் ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இயல் எண்களும் முழு எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், அனைத்து இயல் எண்களும் முழு எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த முழு எண்களுக்கு உள்ள இதோட மீனிங் என்னப்பா? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன? அதாவது இந்த இயல் எண்கள் அப்படின்றது முழு எண்களுக்குள் அடக்கம். நல்லா பாருங்கள், இப்போ இதான்ப்பா அந்த வாசகம். அனைத்து இயல் எண்களும் முழு எண்களாகும், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயல் எண் அப்படின்ற ஒரு முழு எண்ணுக்குள் அடக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த நேச்சுரல் நம்பர், இந்த இயல் எண் அப்படின்றவர் முழு எண்ணுக்கு உள்ளே அடங்கி தானே இருக்கார். இதோட அர்த்தம் அதுதானே. அதாவது இந்த முழு எண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இயல் எண் இருக்காரு. அப்போ அது மிக சரி. ஓகேங்களா? அப்போ உள்ளே யார் இருப்பார்? இயல் எண் இருப்பார். வெளியில் யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எண் இருப்பார். இதுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது சிலாஜிசம்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ரவுண்டு இந்த மாதிரி போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, உள்ள இயல் எண் இருக்குது, வெளில முழு எண் இருக்குது. நல்லா பாருங்கள், உள்ளேந்து வெளியில் வரேன் அப்படின்னா அனைத்து கண்டிஷன் சரியாக இருக்கும். அனைத்துன்னு வர கண்டிஷன் சரியாக இருக்கும். அதாவது உள்ளே இருக்கிறது யார்? அனைத்து இயல் எண்ணும் முழு எண் ஆகும். இப்போ அதுவே இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து உள்நோக்கி போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறது யார்? முழு எண். இப்போ எப்படி வாசகம் இருக்குன்னு பாருங்கள், அனைத்து முழு எண்ணும் இயல் எண் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அனைத்து முழு எண் அப்படின்னா இந்த 0லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த எல்லா முழு எண்ணும் நேச்சுரல் நம்பருக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. வருமா? வாய்ப்பு இருக்கா? நேச்சுரல் நம்பரில் தான் 0 இல்லையே, 1லேருந்து தானே ஆரம்பிக்காரு. அப்போ இவர் கிடையாது. அப்போ இந்த டயக்ராம் வச்சு பார்த்தாலே உள்ளேருந்து வெளியில் போனால் அனைத்து கண்டிஷன் கரெக்டு. அனைத்துக்கு பக்கத்தில் அது அனைத்து இயல் எண்ணும் முழு எண்கள் ஆகும். அதுவே அனைத்து முழு எண்ணும் இயல் எண் அப்படின்னு சொல்லிட்டா தப்பு. வெளியிலேருந்து உள்ளே வந்தால் தப்புப்பா, உள்ளேருந்து வெளில போனால் கரெக்டு. அவ்வளோதான்ப்பா. இங்கே 2 நம்பர் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? இன்டீஜர்ஸ் முழுக்கள். இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? 0ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, -1 -2 -3 டாட் மைனஸ் நெகட்டிவ் வரைக்கும் இருப்பார். அதாவது மைனஸ் நெகட்டிவில் ஆரம்பித்து ப்ளஸ் நெகட்டிவ் வரைக்கும் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் முழுக்கள். அது முழு நம்பராக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 1 2 3 4 அப்படின்னு நான் முழு ஹோல் நம்பர் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி வரக்கூடியவர் முழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு வாசகம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த முழுக்கள் அப்படின்றது பெருசு. அதாவது இந்த இயல் எண்ணை கம்பேர் பண்ணும்போது முழு எண் பெருசு. கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டுக்கிட்டே வரேன் பாருங்களேன். அடுத்து முழு எண்ணை கம்பேர் பண்ணும்போது இன்டீஜர் பெருசு. அந்த லைனை பார்த்தாலே தெரியும். நான் கொஞ்சம் நிறைய நம்பர் எழுதிக்கிட்டே தானே வரேன். இப்போ பெருசாக அப்போ நம்பர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்டீஜருக்குள்ளே முழு எண் வராங்களா இல்லையாப்பா? இந்த இன்டீஜருக்கு உள்ளே. அப்போ இன்டீஜருக்கு உள்ளே அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ இன்டீஜர் அப்படின்றது ஒரு பெரிய ரவுண்ட் இப்படி வச்சுக்கோங்களேன். இது இன்டீஜர்ப்பா. இந்த இன்டீஜருக்குள்ளே முழு எண்ணா யாருப்பா? ஹோல் எண். அதுவே இன்டீஜர்னால் முழுக்கள். தமிழில் நல்லா பார்த்து போடணும்ப்பா, மாற்றி போட்டக்கூடாது. முழுக்கள்னால் இன்டீஜர்ஸ். அதுவே ஹோல் நம்பர்னால் முழு எண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த இன்டீஜருக்குள்ளே முழு எண்கள் வராங்களா? கரெக்டு தானே? இந்த இன்டீஜர் இவ்வளோ பெரிய லைனு, அதுக்குள்ளே அந்த முழு எண்கள் இந்த 2ஆவதாக இருக்கார் பார்த்தீங்களா, உள்ளே அடங்குறாரு. இப்போ இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். இப்போ இதுவே நான் மாற்றி சொல்கிறேன். இப்போ இதோட அர்த்தம் என்னது? நான் உள்ளேந்து வெளில போகும்போது கரெக்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்போ இதோட அர்த்தம் என்னது? அனைத்து முழு எண்களும் முழுக்கள் ஆகும் அப்படின்னா மிக சரி. இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறேன். வெளில யார் இருக்கார்? முழுக்கள்.
அனைத்து முழுக்களும் முழு எண்கள் ஆகும்னு சொன்னால் தவறு. ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே வந்தால் அனைத்து கண்டிஷன் தப்பாக தான் வருவார். அதாவது அனைத்து இன்டீஜர்ஸும், நல்லா பாருங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். ஸோ ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதுவே ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ்னு சொன்னால் கரெக்டுப்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்பரை உங்களை அசைச்சிக்கவே முடியாது. ஓகேங்களா? இதை தாண்டி கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்காருப்பா. இப்போ ஒரு 3 பேரை பார்த்து முடிச்சிட்டோம், இன்னும் ஒருத்தரை பார்த்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த -∞ +∞ வரைக்கும் நான் எடுக்கும்போது முழு நம்பரை தானே நான் எடுத்துக்கிட்டேன். முழு நம்பர் மட்டுமா அந்த இடத்துல இருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் 1 இருப்பார். அப்புறம் என்னப்பா 1.1 வரும், 1.2 இருக்கும், 1.3 டாட் அப்படியே போகும்போது 1.9. அதுவுமே நான் சொல்கிறது வெறும் 1.9 மட்டுமா இருப்பார். 1.91, 1.92 அந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருப்பார். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் பாயிண்டெல்லாம் வச்சா நிறைய நம்பர் இருப்பார்னு ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் பாயிண்ட் வச்சா இன்னும் நிறைய நம்பர் இருப்பார். இப்போ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் முழுசாக நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த பாயிண்ட்டு மொத்த பேரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அந்த மொத்த பேரையும் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவருக்கு பேர் ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண்கள். நல்லா பாருங்கள், முழு வேலையும் எடுத்துக்கிறேன், பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கிற நம்பர் தான் என்ன சொல்கிறேன், ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண்கள். இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்காருப்பா. இந்த ரேஷ்னல் நம்பரை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறேன், அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம சம் கூட ஒரு சம் பார்த்துருந்தோம், தசம எண் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் வந்துச்சு, சுருக்குகளை பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன்ப்பா. 1.17, 2.03, 0.57 இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பாயிண்ட் வச்சு தானே ஒரு நம்பரை சொல்கிறேன். இந்த பாயிண்ட் வச்சு நம்பருக்கு பொதுவான பேர் தசம எண். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வச்சு எந்த நம்பர் இருந்தாலும் ஒரே வார்த்தை தசம எண். அதுக்கப்புறம் அது இன்னும் போய் தனியாக பிரிப்பாங்க. அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்னல் நம்பர், அதாவது நல்லா பாருங்கள், டெசிமலை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ரேஷ்னல்னால் விகிதமுறு எண்கள், இர்ரேஷ்னல் அப்படின்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் விகிதமுறு எண்களை மட்டும்தான் பயன்படுத்துவோம், விகிதமுறா எண்களை அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஓகேங்களா? அதுவும் இருக்குது. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன் தான். இமேஜினரி மாதிரி சுத்தமாக எனக்கு வேணாலும் சொல்லி விட்டுற முடியாது, இதுவும் முக்கியம்தான். இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ரேஷ்னல் நம்பரை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, அந்த விகிதமுறு எண்கள்னு சொல்கிறீங்களே, அவர் யார் முதல்ல? விகிதமுறு எண் முதல்ல எப்படி இருப்பார்? நல்லா பாருங்கள், பாயிண்ட் வச்சு வந்தாலே தசம எண் டெசிமல் சொல்லிட்டேன். அப்புறம் அதை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். உங்களுக்கு கொஷினே இங்கே தான் கேட்டிருக்கான். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு 2022 கேட்ட கொஷின் சொல்லிட்டு, அது எல்லாமே விகிதமுறு எண், விகிதமுறா எண். இது தெரிஞ்சால் தானே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக போட முடியும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. விகிதமுறு எண்ணுக்கு ஒரு அமைப்பு இருக்கும்ப்பா. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா P/Q ஃபார்மேட். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை கொடுத்துட்டு இதில் எந்த கண்டிஷன் விகிதமுறு எண், விகிதமுறா எண்ணுக்கு என்ன கண்டிஷன் கூட உங்களை கேட்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது P/Q ஃபார்மேட். இந்த Q அப்படின்றது நாட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த Q அப்படின்றது 0வாக வந்துடக்கூடாது. இதான்ப்பா கண்டிஷன், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் விகிதமுறு எண், வேறு எதுவுமே கிடையாது. நம்பர் அப்படின்றது இந்த மாதிரி பின்னமாக இருக்கணும். அந்த பின்னத்தில் இந்த பகுதி கீழே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்பயுமே 0வாக வரக்கூடாது. ஏன் 0 வரக்கூடாது? இப்படி 0 வந்துட்டால் என்ன ஆகும்? எனிதிங் பை 0. இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு மேலே வச்சுக்கோங்க. கீழே 0 வந்துருச்சு, அப்போ என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்டிஷனை இப்படி இருந்துடவே கூடாது. ஸோ ரிமைனிங்கை போய் நீங்கள் பண்ணுங்கப்பான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துருக்கோங்கப்பா. இதை 2 விதமாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ 1/2ன்றது யாருப்பா? ஒரு பின்னம் தானேப்பா. 1/2ன்றது ஒரு பின்னம். இப்போ இந்த கான்செப்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. 1/2 அப்படின்றது பின்னம். இப்போ 1/2ல் என்னப்பா? 1ல் பாதி எவ்வளோப்பா? இதை வகுத்து போட்டால் 0.5 தானே வரப்போகிறார். இப்போ அடுத்து 3/2 சொல்கிறேன், இதை அடித்து போட்டால் என்னப்பா வரப்போகிறார்? ஸோ 1.5 வரப்போகிறாங்க. கரெக்டாக? அதுவே 1/3 இருக்கும். நீங்கள் உங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்களேன், எப்படிப்பா வரும்? 0.3333ன்னு போயிட்டே இருப்பார்ப்பா. ஓகேப்பா? அப்போ 1/2னா 0.5, அதுவே 3/2னா 1.5, 1/3னா நீங்கள் கேல்குலேட்டர் போட்டு பாருங்களேன், 0.333ன்னு போவார். இப்போ இந்த மாதிரி போகிற நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம்? பார் போட்டு எழுதுவோம். 0.3 பார் அப்படின்னு எழுதுவோம். எந்த ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுனாலும் நம்ம இப்படி தான் எழுதுவோம். இப்போ இதுவே பாருங்களேன், இப்படி போகிறாங்க, 575757 ஏதோ ஒரு நம்பர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 0.57 பார் இப்படி தான்ப்பா எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 0.57 பார்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி டெப்த்தாக நடத்தணும்னா நிறைய நடத்தலாம்.
ஓகேங்களா. நம்ம தமிழ் வேல் அகாடமிலே ஃபஸ்ட்டு கிளாஸில் இது நியர்லி ரொம்ப நேரம் நடத்தி போட்டிருப்பேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, ஆனால் இது உங்களுக்கு தேவை. இதை நம்ம விட்டுட்டும் போயிட முடியாது, அதுக்காக ரொம்ப 1 மணி நேரம் கிளாஸ் இதை வச்சு தேவையில்லை. அதனால் நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த விகிதமுறு எண் அப்படின்றவர் இந்த P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0. இது ரொம்ப முக்கியம்ப்பா. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் விகிதமுறு எண்ணா இந்த ரேஷியோ தான் சொல்லிட்டு, ஏன்னா கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அரைன்னு வச்சாலும் 0.5 தான். டெசிமல் இது எல்லாமே என்னது, இதெல்லாம் டெசிமல் நம்பர். இது எல்லாத்துக்கும் பொதுவாகங்கப்பா. அந்த டெசிமலை தானே இப்படி பிரிக்கிறோம், அந்த தசமையை தானே இப்படி பிரிக்கிறோம். அதே மாதிரி 3/2னா 1.5 கரெக்டாக முடிஞ்சிருது அந்த நம்பர். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், முடியாமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ அதுவே 0.5 இருக்கட்டும், இல்லை 1.5 இருக்கட்டும், இதெல்லாம் முடிஞ்சிருது அந்த நம்பர். ஓகேங்களா. அப்போது இதை இன்னும் போய் தனியாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்பர் வந்து விகிதமுறு எண் விகிதமுறா எண் தான். பாயிண்ட் வச்சாலே அதுக்கு பொதுவான பேர் தசம எண், இந்த டெசிமல் அப்படின்னு அர்த்தம். இன்னமும் அந்த பாயிண்ட் வச்ச நம்பரை நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து எழுதுகிறோம். ஓகேங்களா. அந்த 3 கேட்டகரி இப்படி முடிவுறும், இந்த மீளும், முடிவுறா இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விகிதமுறு எண் விகிதமுறா எண். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அதுதான் தேவை. ஓகேங்களா. இப்போ விகிதமுறு எண் அப்படின்னா யாருன்னா, இப்போ 1/2க்கு பொது ஈக்குவலண்ட்டான நம்பர் என்னப்பா, 0.5. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 0.5. 1/2னா 0.5. 3/2னா எவ்வளோப்பா, 1.5. இப்போ இந்த 0.5 முடிஞ்சிருதா, 1.5 முடிஞ்சிருதா. இப்போ எங்கே பாருங்களேன், 0.333ன்னு போயிட்டே இருக்கார். ஆனால் நான் நினச்ச அந்த நம்பரை முடிச்சுப்பேன். எப்படி முடிச்சுப்பேன், 3 போகிறவரை ஒரு பார் போட்டு முடிச்சுப்பேன். கரெக்டாக. அப்போ வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நம்பர் அதுவாகவே எண்டாக இருக்கணும். ஏதோ ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்பர், நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்பர், அதுக்கு பொது வடிவம் நம்ம ஈக்குவலண்ட் ஃபார்ம் எழுதும்போது அதுவாகவே முடிவடைந்து இருக்கணும். இல்லைனா நம்ம இந்த மாதிரி போய் முடிச்சு வச்சுருக்கணும். 0.3 பார் நீ அப்படியே இரு, நீ இதுக்கு மேலே எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டோம். இப்படி ஒரு நம்பரை நம்ம எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான்ப்பா ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண்கள். ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே விகிதமுறா எண்ணுக்குள்ளே வந்துருங்களேன். இவர் யாருக்கும் அடங்க மாட்டார்ப்பா. ஓகேங்களா. இவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார், இவர் இஷ்டத்துக்கு போவார். இப்போ √3னா நம்ம 1.732ன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா. ஆனால் 1.732 தான் அதுக்கு அக்யூரேட் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்து போட்டு பாருங்கள், 1.732 இந்த மாதிரி போயிட்டே இருப்பார். இப்போ பையனா என்னப்பா, 22/7ன்னு சொல்லுவோம். வட்டத்தெல்லாம் நிறைய பயன்படுத்துவோம். நீங்கள் பையோட மதிப்பு நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருப்போம், 3.14 அவ்வளோதான். ஆனால் அது அதோடு முடிய மாட்டார். 3.1415 இந்த மாதிரி டாட்னு போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு எந்த ஒரு ஆர்டர்லேயும் போகாது. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், 0.333ன்னு போகுது. இது பாருங்கள் 0.575757 ஒரு ஆர்டராக போகுது. இந்த மாதிரி ஆர்டராக வந்துச்சுன்னா விகிதமுறு எண்கள். விகிதமுறா அப்படின்னா அவர் கட்டுக்கே அடங்க மாட்டார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இஷ்டத்துக்கு போகிறார். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு நம்பரை வச்சுட்டு போயிட்டே இருக்கார். அப்போ அப்படி இருக்கிற நம்பரை முடிவுறா எண்கள், அதாவது முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் ரிப்பீட்டிங் தசம எண் தானே இது. அப்போ முடிவுறா தசம எண், நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அதுவே முடிஞ்சிருதுல இந்த நம்பர், அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 0.333ன்னு போது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து திரும்ப திரும்ப வர்றது, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய, மீளும் வரக்கூடிய ஒரு ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. இப்போ உங்களுக்கு குழப்பமே தேவையில்ல. பாயிண்ட்டுன்னு வச்சுருந்தா டெசிமல் அவனை அப்படியே ஒரு ஓரமாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அதுவாகவே முடிஞ்சிச்சுன்னா இது வந்து இன்னும் இந்த மாதிரி சப் டாப்பிக்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 தான், ரேஷ்னல் இர்ரேஷ்னல், அவ்வளோதான். உங்களுக்கு இது போதும். ஓகேங்களா. இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக போக மாட்டோம். அதனால் இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஷ்னல் அப்படின்னா இந்த மாதிரி 0.5 1.5 2.5 அப்படி முழுசாக நம்பர் வந்துடுவார். இல்லைனா 0.3 பார் இல்லை 0.8 பார் இந்த மாதிரி ஏதாவது பார் வச்சு வருவார். அந்த முடிவுறாக இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு இருப்பார். ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்கள், இந்த டெசிமல் நம்பரை நல்லா பாருங்கள். இந்த டெசிமல் நம்பரில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது இந்த ரேஷ்னல் நம்பர் தான். இர்ரேஷ்னல் வந்து நம்ம நம்பருக்குள்ளே வரமாட்டாது. ஏன்னா அதான் சொல்லியிருக்கலே, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத இருப்பார்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் அவர் எப்பயும் தனிமைப்படுத்தி வச்சுருவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு அந்த டயக்ராமுக்கு வாங்க. இப்போ இங்கே வந்துருங்கப்பா, முழுக்களுக்கு நான் என்னப்பா போட்டேன், அது -∞ +∞ வரைக்கும் வரும்ப்பான்னு சொல்லியிருந்தேன். 0 1 2 3 இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் -1 -2 இப்படி போவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் கூட ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த மாதிரி பாயிண்டில் வர்றதெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்டில் வர்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் எப்படி பாயிண்ட் எடுத்திருக்கேன், இப்போ 3.9 3.7 2.5 அந்த மாதிரி கரெக்டாக முடியக்கூடிய நம்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும்போது 22/7 எங்கே எடுத்துக்கோங்கன்னு எங்கேயா சொன்னோன்னா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் விகிதமுறா எண்கள், அவனை தனியாக தான் நம்ம பிரித்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த எக்ஸாக்டாக இப்போ வந்து 0.75 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 3.27 எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாயிண்ட்டு தான், இதெல்லாம் முடிஞ்சிருது.
அதுவே நம்ம விகிதமுறா என்ன இருந்தால் எழுதும்போது எப்படி எழுதணும்னு பாருங்களேன். இப்போ 22/7 போய் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட நம்பரெலாம் நாங்கள் எடுத்துக்கல. நான் எடுத்துக்கிறது ரேஷ்னல் நம்பர். இப்போ -2.7 அது பாருங்கள், அது மைனஸ்லேயும் இருக்கலாம் ப்ளஸ்லேயும் இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. ஓகேங்களா, நமக்கு தேவை இந்த முடிஞ்சிருக்கணும் நம்பர் அப்படின்றது முடிஞ்சிருக்கணும். இல்லைனா இப்போ 0.3 பார்னு இருக்கலாம். ஓகேங்களா, இப்படி இருந்துக்கலாம். அப்படிலாம் இருந்து தான் நான் ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துப்பேன். அப்போ இந்த முழு எண்களையும் எடுத்துப்பேன். நல்லா பாருங்கள், முழு எண்களையும் எடுத்துப்பேன், இந்த பாயிண்டில் வரக்கூடிய நம்பரையும் நான் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரேஷ்னல் நம்பர். இப்போ இன்னொரு டவுட் வரும் நமக்கு, சரி முழு எண்களை நீங்கள் எப்படி போய் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போ 1.5ன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 3/2 அது என்னது p/q வடிவத்தில் இருக்கும். இந்த q அப்படின்றது ≠0 அப்படின்னு எழுதுறீங்க. இப்போ வந்து 2 நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா, 2ன்னு ஒரு நம்பர் எடுத்து அந்த 2 வந்து ரேஷ்னல் நம்பர்ப்பான்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், கீழே தான் யாருமே இல்லையே, அப்போ 1 இருக்குதா தானே அர்த்தம். யாருமே இல்லைன்னா யார் இருக்குதா அர்த்தம், 1 இருக்குதா அர்த்தம். அப்போ இது p ஃபார்மேட்டு, இது q ஃபார்மேட்டு. அவன் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தான், q அப்படின்றது 0வாக மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அப்போ 1 இருக்கலாம் இல்லையா. அப்போது எல்லா முழு எண்களும் அந்த முழுக்களில் வரக்கூடிய முழுக்களாக இருக்கட்டும், இந்த ஹோல் நம்பர் அதாவது 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் 0வே சேர்த்து தான். இப்போது 0 வந்து கீழே தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நல்லா பாருங்கள், 0 வந்து கீழே தான் இருக்கக்கூடாது, 0 மேலே இருக்கலாம் இல்லையா. அப்போ 0 கீழே யாருப்பா, யாருமே இல்லைனா 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 0வும் ரேஷ்னல் நம்பருக்குள்ளே தான் வராரு. இப்போ பாருங்கள், எல்லா ஹோல் நம்பரும் வராங்க, எல்லா பாயிண்ட் வச்ச நம்பரும் யாருக்குள்ளே வராங்க, ரேஷ்னல் நம்பருக்குள் அடக்கம். அப்போ இருக்கிறதுலே பெரிய தலைவர் இவர் தான்ப்பா. இப்போதைக்கு நம்ம படித்த வரைக்கும் இவர் தான் தலைவர் நமக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நான் ரேஷ்னல் நம்பர்னு எழுதுகிறேன். இப்போ இந்த ரேஷ்னல் நம்பரில் இந்த பக்கம் மைனஸ், இது வந்து -∞, இது வந்து +∞, 0 -1 -2 இந்த மாதிரி -∞, இங்கே 1 2 3 4 அந்த மாதிரி போட்டு ஒரு +∞. அப்படி வந்து நம்ம யாரை சொல்லுவோம், முழுக்கள். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரேஷ்னல் நம்பருக்குள் முழுக்கள் அடக்கம். அப்போ இங்கே யாருப்பா போடலாம், முழுக்களை போடலாமா. முழுக்கள்லாம் யார், இன்டீஜர், மாற்றி போட்டுறக்கூடாதுப்பா. ஸோ இது இன்டீஜர். இது யாருப்பா, இது வந்து ரேஷ்னல் நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம், விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள். இப்போ அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். முழுக்களுக்குள் யார் அடக்கம், முழு எண்கள். முழு எண்கள், ஹோல் நம்பர். ஓகேவாப்பா. அடுத்து இந்த ஹோல் நம்பருக்குள் யார் அடக்கம், நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் இயல் எண்கள். இவ்வளோ தான்ப்பா. இது புரிஞ்சுது அப்படின்னா ஸோ நம்பர் சிஸ்டத்தையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் நல்லா லிசன் பண்ணி பாருங்கள், நிச்சயம் புரியும். அதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேளுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷனோ இல்லை உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுமோ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்துருங்கப்பா, இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல பெரிய டயக்ராம் இவர் தான்ப்பா. ஓகேங்களா, இப்போ அப்படியே நம்ம ஹோல் டயக்ராம்க்கு வாங்கலாம். ரேஷ்னல் நம்பர், அதுக்குள்ளே இன்டீஜர், அதுக்குள்ளே ஹோல் நம்பர், அதுக்குள்ளே ஏல் நம்பர். இந்த டயக்ராம் தானே இப்போ அங்கே வரைஞ்சோம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இரேஷ்னல் அப்படின்றது தனியாக பிரித்து வச்சுருங்கப்பான்னு சொல்லிட்டேன். இது என்ன பண்ணிட்டேன், அப்படி பிரிச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ரேஷ்னல், இந்த இரேஷ்னல், இந்த ரேஷ்னலுக்குள்ளே இருக்கிற எல்லாம் சேர்ந்தவங்க தான் ரியல் நம்பர். ஓகேங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரியல்னா இரேஷ்னல், ரேஷ்னல், இன்டீஜர், ஹோல் நம்பர் எல்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு சொன்னால் புரியுமா. அப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் ரீகால் பண்ணால் தான் நமக்கு தெரியுது. அப்போ ரியல் எண்கள் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ரியல் எண்களுக்குள் யார் யாரெல்லாம் அடக்கம்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரேஷ்னல் வருவார், இன்டீஜர் வருவார், ஹோல் நம்பர் வருவார், இயல் நம்பர் வரும். இந்த பக்கம் இரேஷ்னல் வருவாங்க. இவங்க எல்லாமே மெய் எண்களுக்குள் அடக்கம். இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், உள்ளேந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா அனைத்து கண்டிஷன் சரியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறேன், ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர். கரெக்டாப்பா, ஹோல் நம்பர் இங்கே இருக்காங்க, ரேஷ்னல் நம்பர் இங்கே இருக்காங்க. கரெக்டு தானே, உள்ளேருந்து தானே வெளில போகிறேன். இப்போ அப்படியே நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஆல் இன்டீஜர்ஸ், இந்த எல்லோ கலர் பாருங்கள், அதானே இன்டீஜர்ஸ், முழுக்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் ஹோல் நம்பர், அந்த மூணாவது வட்டம் இன்டீஜர்ஸ். ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர் அப்படி சொல்கிறேன். வெளியிலேருந்து உள்ளே வரேன், வெளிலேருந்து உள்ளே வந்தால் தப்புன்னு அர்த்தம். அதுவே வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் போனால் கரெக்டு. ஓகேங்களா, இப்படி போனால் கரெக்டு. அதுவே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால், அதாவது வெளியிலேருந்து உள்ளே வந்தால் தவறு. அதில் அனைத்து கண்டிஷன் வராது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷ்னல்லாம் யார் இருப்பாங்க, வெளில இருக்கார்லையே அவர் தான். இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர, அப்போ அவர் தப்பு. அதுவே நான் இப்படி சொல்கிறேன், எல்லா இயல் எண்ணும் விகிதமுறு எண்கள் ஆகும் அப்படின்னா என்னப்பா கரெக்டு. ஏன்னா உள்ளேருந்து வெளியில் வரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த டயக்ராமை இந்த இடத்துல வரைஞ்சிட்டேன்ப்பா. ஓகேங்களா, நம்ம பார்க்குறது மெய்யன் ரியல் நம்பர் தான், மொத்தமும் ரியல் நம்பர் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதில்
விகிதமுறு எண்ணுக்குள்ளே இன்டிஜர்ஸ் முழுக்கள் வருவார். அந்த முழுக்களுக்குள் யாருப்பா? ஹோல் நம்பருக்குள் 7 நம்பர். அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் எழுதிட்டேன். தனியாக இரேஷனல் இவர் யாருப்பா? ஸோ விகிதமுறு அப்படின்னு விகிதமுறா கரெக்டாக எழுதணும்ப்பா, மாற்றி எழுதக்கூடாது. விகிதமுறா. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு என்னப்பா? வருதா, இயலெண் வருதா, அதுக்கப்புறம் நம்ம என்னப்பா சொல்கிறோம் இந்த இடத்துல? முழு எண் வராங்களா, அதுக்கப்புறம் முழுக்கள் முழு எண், அப்புறம் தான் மூமு ரேஷன் கடைக்கு போகிறாரு, அவ்வளோதான். ரேஷனல் வெளில வர்றாரு பார்த்தா, அப்போ மூமு ரேஷன் கடைக்கு போகிறாரு. அந்த ஆர்டர் சரியாக எழுதிக்கோங்க. இந்த பக்கம் தனியாக விகிதம் முறான்றதை எழுதிக்கோங்க. உள்ளேருந்து நல்லா பாருங்கள், உள்ளேருந்து வெளியே வரேன் அப்படின்னா அனைத்து கரெக்டு. நல்லா பாருங்கள், அனைத்துன்ற கண்டிஷன் கரெக்டு. அனைத்துன்னு வரலாம், ஒவ்வொருன்னு வரலாம், எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஒவ்வொருன்னா நான் எல்லாம் தானே, ஒவ்வொருவரும் வாங்க அப்படின்னா அது எல்லோரும் வாங்கன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு அப்படின்னாலும் கரெக்டு தான். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எவ்ரி அப்படின்னாலும் ஒன்று தான், ஆல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே வந்துருங்க. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய் எண். இப்போ பாருங்கள், விகிதமுறு எண் எங்கே இருக்கார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இங்கே இருக்காருப்பா. மெய்யெண் எங்கேப்பா இருக்கார்? இந்த வெளில இருக்கிற பெரிய கட்டம். ஓகேங்களா? அப்போ உள்ளேருந்து நான் வெளில வரேன். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண். கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஆர் கரெக்டு. செகண்ட் ஒன்று, ஒவ்வொரு மெய்யெண்ணும். மெய்யன்றது யாருப்பா? வெளில இருக்கார். ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண். விகிதமுறா எண் எங்கே இருக்காரு? இந்த ரவுண்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வெளியிலேருந்து உள்ளே வரேன். நான் என்ன சொன்னேன்? வெளியிலேருந்து உள்ளே வந்தால் கண்டிஷன் தப்பு. ஓகேங்களா? ஒன்று கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, இந்த சிலாஜிசம்னு ஒரு டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து அங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒன்று ஷார்ட்கட்டு இல்லை கான்செப்ட்டு. அப்போ இதுக்கு யாருப்பா சரி? ஒன்று மட்டும் தான் கரெக்டு, 2 தவறு. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷினும் 2022 டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. மொதல் விஷயம், நமக்கு என்ன மேட்ரு அங்கே தெரிஞ்சிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் ஆப்ஷன்லேருந்தே எலிமினேஷன் பண்ணுறேன், ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவும் நான் ஆன்சர் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், -71/125 இதோட அர்த்தம் என்னப்பா? 71 அந்த -70 மைனஸ்லாம் ஜஸ்ட்டு கடைசியாக மைனஸ் வச்சுக்கலாம். 71 125ஆல் வகுத்து சொல்லுங்கன்றான். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், 0 -138 அது என்ன போகிற 0 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணுங்கள், எதை மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? அதே நம்ம தான் திரும்ப வரப்போகிறார். அப்போ 0 -138 யாருப்பா? -138 கரெக்டு தான். இப்போ ஏதோ ஒரு கூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், அடிட்டிவ். இந்த என்னப்பா? கூட்டல் சமணி. மேபி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை கூட நம்ம கன்ஃபார்மாக சொல்லணும்னு கூட வச்சுக்கோங்களேன். இங்கே வாங்கப்பா, 4b². இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். 4b² c டிகிரி என்னன்னு கேட்குறான். ஹேஸ் எ டிகிரி, எத்தனை டிகிரி வச்சுருக்கு அப்படின்னு கேட்குறான். டிகிரினா என்ன? அதோட அடுக்கு தான் டிகிரின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதோட படி, அடுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த மாதிரி வரும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுறணும். ரிமைனிங் இருக்கிற இந்த அல்ஃபபெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே என்னப்பா இருக்காரு? b பவரில் 2. இங்கே யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, இங்கே 1 இருக்க தான் அர்த்தம். அப்போ அடுக்கு கூட்டி சொல்லுங்கள். 2 + 1 எவ்வளோப்பா? 3. அப்போது நல்லா பாருங்கள், 3க்கு 2 வராரு. 3க்கு 2 எங்கப்பா? இங்கே வந்திருக்காங்க, இங்கே ஒரு ஆப்ஷன் வந்திருக்காரு. ஓகேங்களா? மொத்தம் 2 ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 0 ஆஃப் 4. அப்போ இதெல்லாம் கிடையாது, எலிமினேஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது கூட்டல் சமணிதான்றது நம்ம கெஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு ஷார்ட்டாக தெரியணுங்க அப்படின்றதுக்காக நான் அடுத்து வரேன். இந்த 0 ஆஃப் 4 - 2x அப்படின்னா 4 - 2x 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டால் உங்களுக்கு 0 வருன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4 - 2x 0 அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக 4 - 2x = 0. இந்த -2x அந்த பக்கம் போனால் +2x. அப்போ 4 = 2x. இதை அடிச்சு போட்டு என்ன போகிறாரு? x = 2. x = 2ன்னு எந்த ஆன்சரில் போகிறாங்க? 4க்கு சரியான ஆன்சர் 1 தெரியுது. அப்போ 4க்கு சரியாக இருக்கிறது ஆப்ஷன் A மட்டும்தான். அப்போ இவர் கிடையாது. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த 0 ஆஃப் 4 - 2x அதாவது 4 - 2x 0 அப்படின்னா 4 - 2x = 0ன்னு வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி சொல்லுங்கள், வேறு எதுவும் கிடையாது. டிகிரியும் பார்த்துட்டோம், இந்த கூட்டல் சமணியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு தியரி, நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த 71 125ஆல் வகுத்து சொல்ல போகிறேன். எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கப்பா, இப்போ 125 வெளில இருக்கிற இந்த வகுக்கிற எண், உள்ள 71 வகுப்படும் எண். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. 125ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக படாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கோங்க அப்படின்ற. இப்போ பாருங்கள், 710 இருக்குது. எத்தனை டைம்ஸ் வருங்க? 12. நான் ஃபுல் நம்பர் எடுக்கலாம் கூட 12 மட்டும் ரஃபாக வச்சுக்கோங்க. 6 12 72னா 720க்கு மேலே போகிறாரு. அப்போ நான் 5 தடவை வைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு 5 × 125 இது தெரிஞ்சு, அதாவது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தோம், ஸ்கொயர் படிச்சிருந்தா ஈஸியாக தெரியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
சரி ஓகே, ஒரு 500 வருவார். 25 × 5 எவ்வளோப்பா? 125. 625 வரப்போகிறார். நீங்கள் எப்படி வகுக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு 5 தடவை போடுறேன். அப்போ 5 × 125 அப்படின்றது 625. ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார்? ஸோ இதில் ஒரு 75, ஒரு 10, 85 மீதி வருவாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், 85 125 இப்போயும் வகுப்படலை. என்ன பண்ணுவேன், இங்கே ஆல்ரெடி புள்ளி இருக்குன்றதால திரும்பவும் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ பார்க்குறேன், ஸோ 6 தடவை வகுப்படுமா? எஸ், 6 12 72, 720 சுச்சம் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 7 12 84, இதை விட கொஞ்சம் அதிகமாக போகிறார். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வெறும் 7 12 84 மட்டும் என்னோடய மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் 7 × 5 35 கூட வரார். ஓகேங்களா? அப்புறம் 6 × 125 போட்டு பார்க்குறேன். இப்போ 5 125 எவ்வளோப்பா வந்துச்சு? 625. 6 125னா அது கூட இன்னொரு 125 அதிகமாக வர போகிறார். அவ்வளோதானே? அப்போ 700 750 போட்டுக்கலாமா? ஸோ ரிமைண்டர் எவ்வளோப்பா? இப்போ நமக்கு ஒரு 100 வராங்க. இப்போ பாருங்கள், அகைன் இங்கே இப்போ 100 வந்து 125 வகுப்படாது. இங்கே புள்ளி இருக்கிறதால ஒரு 0வை சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்களாப்பா, 8 25, 8 × 125, 8 × 100 800, 8 25 200. அப்போ 1000 வந்துடுறாங்க. 0ப்பா. ஓகேங்களா? நீங்கள் டிவிஷன் தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை எனக்கு தெரியலைங்க அப்படின்னா கூட ரிமைனிங் இருக்கிறத வச்சாலும் ஆப்ஷனை போட்டு வந்துருங்க. ஓகேங்களா? எனக்கு டிவிஷனே இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப முன்னாடி படிச்சிருப்பீங்க. திடீர்னு நமக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் பயப்படாதீங்க. ரிமைனிங் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அது 2த்துல ஏதாவது 1 தெரிஞ்சு இல்லை 2 தெரிஞ்சால் கூட போதும், நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்பவுமே லூஸ் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நம்பர் நான் வகுத்துட்டேன். எனக்கு வகுத்தல் தெரிஞ்சிச்சு, நான் போட்டுட்டேன். எனக்கு என்னப்பா வந்துச்சு? 0.568 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, ரேஷ்னல் நம்பர் படித்தோமா இல்லையா? அந்த ரேஷ்னல் நம்பர்லாம் என்னெல்லாம் படித்தேன்? அதாவது ஒன்று 0.5ன்னு இருக்கணும், இல்லை 0. ஏதோ சம்திங் 57 ஏதோ சம்திங் இருக்கணும். அப்படி இல்லைனா 0.444 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகணும் டிசிமல். இப்படி வந்துச்சுன்னா 0.4ன்னு எழுதிக்க சொல்லி இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒன்று அதுவா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும், இல்லைனா நானே அந்த நம்பரை முடிச்சு வைக்கணும். அப்படி இருந்தால் அது ஒரு தசம நம்பர் தானே, புள்ளி வச்சாலே தசம தானே, அது ஒரு முடிவு உறுதுல முடிவுற்று தானே இருக்குது. அப்போ முடிவுறும் தசம விரிவு அப்படின்றது கரெக்டு தானேப்பா. அப்போ 1க்கு 4. இப்போ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டல் சமனின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குப்பா. அது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு எண்ணு கூடனாலும் 0வை கூட்டுங்க, அதே நம்பரே வரும்னு சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ பாருங்களேன், -138 கூட 0வை கூட்டினா நமக்கு என்ன தான் வரப்போகிறாரு? அதே நம்பர் தான் வரப்போகிறது. ஏன்னா 0வுக்கு நம்ம மதிப்பாக எடுக்க மாட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? கூட்டும்போது கழிக்கும்போது 0வை மதிப்பாக நம்ம பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். 0 இருந்தாலும் அந்த முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ, லைக் அது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதையே தான் வருவார். இதுதான்ப்பா கூட்டல் சமணி. இதெல்லாம் புக் பேக் கொஷின். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போக பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேவைப்பட்டால் ஃபுல்லாக போங்க. இந்த கொஷின் பாருங்களேன், 2020 ஜென்ரல் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. 28 ஸ்டூடெண்ட்ஸ் அது 28 மாணவர்கள் ABC எனும் 3 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். ஓகே ஃபைன். குழு B குழு Cயில் உள்ளது போன்று 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Bயை பற்றியும் Cயை பற்றியும் பேசுகிறாங்க. யார் பற்றி பேசுகிறாங்க? Bயை பற்றியும் Cயை பற்றியும் பேசுகிறாங்க. இந்த குழு B அப்படின்றவர் Cயில் உள்ளது போல் 2 மடங்கு, அதாவது இவர் 1 பங்கு இருந்தார்னா இவர் 2 பங்கு இருக்காருன்னு அர்த்தம்ப்பா. இதோட அர்த்தம் என்ன? இதை விட ஒரு 2 மடங்கு. அப்புறம் குழு Aயில் குழு Cயில் உள்ளதில் பாதி எண்ணிக்கை உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்க? ஏவை பற்றியும் Cயை பற்றியும் பேசுகிறாங்க. அதாவது Cயில் உள்ளதில் பாதி தாமா. அப்போ Cயில் ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2. அப்போ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணும், இங்கே நான் 2 தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே 10ன்னு எடுத்து இங்கே 5ன்னு எழுதினா கூட கரெக்டு தான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ரேஷியோ, அந்த எடுத்து எழுதக்கூடிய ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன சொல்லியிருக்கான்? குழு Aயில் குழு Cயில் உள்ளதில் பாதி. அப்போ நான் இங்கே 2ன்னு எடுத்தால் இங்கே 1ன்னு வருவாங்க. அடுத்து குழு Cயில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போது இந்த 28 ஸ்டூடெண்ட்டை தானே ABCயாக பிரிக்கிறாங்க. அப்போ Aக்கு Bக்கு Cக்கு ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? இப்போது நம்ம நேற்றுலாம் ஒரு சம் போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம்? ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன் பாருங்களேன். 1:2, B:C வந்து 3:4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களை கொஷின் கேட்குறேன், A:B:Cக்கு ரேஷியோ என்னப்பான்னு கொஷின் கேட்குறேன். எப்படி போடுவோம்? AB கொடுத்துருக்காங்களா 1:2ன்னு எழுதிப்போம். BC கொடுத்துருக்காங்களா 3:4ன்னு எழுதிப்போம். இப்படி தானேப்பா எழுதுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே எத்தனை காலி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது தூக்கி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 3 இருக்கார். இப்போ இதை நம்ம பெருக்கி போட்டால் 1 3 3 2 3 6 4 2 8 இதுதான் நம்ம ரேஷியோன்னு தெரிஞ்சு போச்சு.
ஓகேங்களா. இது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இங்கே பாருங்களேன், இதில் பொதுவான எண் யாருப்பா? பி. அதனால் பியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே எனக்கு யாருப்பா பொதுவான எண்? சி. அப்போ நம்ம சியை தான் பொதுவான எண் கூட எண்ணாக எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிக்கும் சிக்கும் இருக்குது. என்னப்பா இருக்குது? 2:1. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சி இருக்கா பக்கத்தில். C to A எப்படி போங்க? நான் ஏன் போகணும்? எனக்கு பொதுவான எண் சின்றதால அப்படி போகிறேன். அடுத்து சிக்கும் ஏக்கும் நான் ஒரு ரேஷியோ தூக்கி எழுத போகிறேன். சிக்கு என்னப்பா? சிக்கு இங்கே பாருங்கள் 2. ஏக்கு என்னப்பா? 1. ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா. இங்கே ஒரு காலி இடம் இருக்கா? இங்கே என்ன இருக்கோ இங்கே தூக்கி எழுதுங்க. இங்கே என்ன இருக்கோ இங்கே தூக்கி எழுதுங்க. அப்போ 2 2 4, ஓர் 2 ஓர் 1 1. அப்போ பியோட ரேஷியோ 4, சியோட ரேஷியோ 2, ஏயோட ரேஷியோ 1. இப்போ பாருங்கள், 28 மாணவர்கள் தானே 3 குழு. அப்போ இந்த 3 இது எல்லாமே ரேஷியோ. ஓகேங்களா. இது நம்ம எக்ஸாம்பிள் சம், அதை விட்டுருங்க. அப்போ இந்த எல்லா ரேஷியோவும் நம்ம ஆட் பண்ணால் தானே அந்த மொத்தம் 28 பேர். எவ்வளோப்பா? 4 + 2 6, 6 1 7. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 7 பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை யூனிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸுன்னு எடுத்துப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். நான் என்ன பண்ணுறேன்? 7 பார்ட் அப்படின்னு எடுக்கிறேன். 7 பார்ட் which is equal to 28. அப்போ அதுலேருந்து ஒரு பார்ட் எவ்வளோப்பா? ஸோ 4. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டான்? சியில் உள்ள மாணவர்களின் எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்கப்பா, சியில் எத்தனை பேர்ப்பா இருக்காங்க? 2 பார்ட், அதாவது 2 பார்ட். இப்போ ஒரு பார்ட் 4 அப்படின்னா 2 பார்ட் தேவைன்னா 2 பக்கமும் 2ஆல் பெருக்கணுமா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு என்ன வந்துடுது? 2 பார்ட் வந்துடுது இல்லையா? அப்போ 2 பார்ட்டுக்கு ஈக்குவலண்டான வடிவம் என்னப்பா? 8. ஸோ இதுக்கான ஆன்சர் 8 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து போச்சுரா ஏதோ கஷ்டமாக கொடுத்துட்டா அதெல்லாம் கவுண்ட் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 1 to 100 வரை அனைத்து எண்களையும் எழுதும்பொழுது எத்தனை முறை 3 எழுதுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா, 1 to 100 வரைக்கும் அப்படின்னா 100ன்றது ஒரு 3 டிஜிட், 3 இலக்க எண் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே 10ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே 1லேருந்து நான் 9 வரைக்கும் எழுதுறது என்ன சொல்லுவோம்? ஒற்றை இலக்கம். நம்ம சொல்லுவோம் இல்லையாப்பா, இப்போ 237ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த 1 இருக்கும்போது 1. ஓகேங்களா, இது என்னப்பா சொல்லுவோம்? சாரி, இது 1 10. இது என்னப்பா சொல்லுவோம்? 100வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான்ப்பா எங்கேயும் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம். அந்த கடைசி இலக்கம் இருக்கார் பார்த்தீங்களா, அது யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. யூனிட் டிஜிட் கடைசி இலக்கம். அந்த கடைசி இலக்கத்தில் முதல்ல எத்தனை 3 வருதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு தேவை 3 எத்தனை வாட்டி எழுத போகிறோம் தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கடைசி இலக்கத்தில் நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு 3ன்றது கடைசி இலக்கம் தானே. 13 இது 3ன்றது கடைசி இலக்கம் தானே. 23 3ன்றது கடைசி இலக்கம் தானே. 33 3ன்றது கடைசி இலக்கம் தானே. இதே மாதிரி 93 வரைக்கும் நான் எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ பாருங்கள், 3 13 23 33 43 53 63 73 83 93 மொத்தம் எத்தனைப்பா? ஸோ 100க்குள்ளே நான் ஒரு 10 டைம்ஸ் எழுதுவேனா? இந்த மாதிரி 10 3 போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு எங்கே 3 வரும்? இப்போ அந்த கடைசி இலக்கத்தை முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த டிஜிட் யாருப்பா இருப்பார்? அந்த 10வது இலக்கம், அதாவது 2வது இலக்கம். வேறு எப்படி சொல்லலாம்? அதான் இரட்டை இலக்க 2 படை நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இரட்டை இலக்கம். இப்போ 33 23 ஒரு நம்பர் இருக்காரு அப்படின்னா இது வந்து 10, இது 1s, இது 10sன்னு சொல்லுவோம். அந்த 10s டிஜிட்டில் யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், 30ன்னு ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். என்ன இருக்கும்? 30ன்னு ஒரு நம்பர். இது 2வது இடம். அந்த 10s பிளேஸில் 3 வரதானே செய்யும். 31ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 2வது 10s பிளேஸில் 3 வரதானே செய்யும். 32 அப்படியே வந்துகிட்டே இருங்கப்பா. 33 டாட் வந்தால் 39 வரைக்கும் வருமா? அந்த 10வது இடத்தில். ஓகேங்களா, 1 10. அந்த 10ன்ற இடத்துல எத்தனை 3 வருவார்? இதே மாதிரி 0வில் ஆரம்பித்து 9 வரைக்கும் வருவார். அப்போ இதில் ஒரு 10 வாட்டி வருமா? அதுக்கப்புறம் 40ன்னு போயிடுவார். எனக்கு 40லாம் கணக்கில், அவன் போகிறான்னு விட்டுருவேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த 30 வரைக்கும் தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதில் தான் 3 போட போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கத்தில் ஒரு 10 வாட்டி போட்டேன். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 0லேருந்து 9 வரைக்கும், 1லேருந்து 9 வரைக்குமே 9. அப்போ இது கூட ஒரு 10. அப்போ ஆல்ரெடி 10 + 10 எவ்வளோப்பா? 20 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். வெரி ஈஸி ஒன். ஜஸ்ட் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது நம்பர் போடுறாங்களாம்ப்பா. ஓகேங்களா, நம்ம பேஜ் நம்பர் போகிறோம், 1 2 3 போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்பர் போடுறாங்களாமா. எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றாங்கப்பா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இப்போது ஒரே ஒரு டிஜிட் இருக்குது ஓகேங்களா. இப்போ 1லேருந்து 9க்குள்ளே நான் நம்பரை போடுறேன். இப்போ நான் யோசிச்சு பாருங்கள், 1லேருந்து 9 வரைக்கும் நான் நம்பரை போடுறேன். என்ன பண்ணுவேன், ஒரு தடவை போடுவேன். இப்போ 1ன்றது ஒரு தடவை தான் போட போகிறேன், 2ன்றதை ஒரு தடவை தான் போட போகிறேன். ஸோ அதே மாதிரி 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 9 டைம்ஸ் நம்பர் போட போகிறேன். ஓகேங்களா. 9 டைம்ஸ் ஒரு வாட்டி தான் நம்பர் போட போகிறேன். இப்போ அடுத்து வருவோம். இப்போ 10லேருந்து இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 10லேருந்து 99 வரைக்கும் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் பண்ணுறேன் 10லேருந்து 99 வரைக்கும் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது எத்தனை வாட்டி நான் நம்பர் போடுவேன். இப்போ 10னா 10க்கு ஒரு வாட்டி நான் ஒரு நம்பர் போடணும், 0க்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு நம்பர் அழுத்தணும், 0ன்ற ஒரு நம்பரை போய் அழுத்தணும். 11 பார்த்தீங்கன்னா 1 அந்த நம்பரை 2 வாட்டி அழுத்தணும். அவன் நம்ம என்ன கேட்குறான், எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ 10ன்னு போடும்போது 2 எண்கள் யூஸ் ஆகுது, 11ன்னு போடும்போது 2 எண்கள் யூஸ் ஆகுது. 12னா 1ன்றது ஒரு நம்பர், 2ன்றது ஒரு நம்பர். அப்படி தானே மொத்தமாக சேர்த்து நம்ம படிக்கும்போது தான் 12. நம்பராக பார்க்கும்போது 20 நம்பர், இது ஒரு நம்பர். 13 1ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பர். அதே மாதிரி 99 வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்னா, அதாவது 10ல் ஆரம்பித்து நல்லா பாருங்கள், 10ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்னா 2 நம்பராக நான் போடுவேன். கரெக்டாப்பா. இப்போ முதல்ல இங்கே எத்தனை எண்கள், இடைப்பட்ட எண்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், 99லேருந்து 10 நான் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கோ அது தான்ப்பா 2 வாட்டி போட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா. இப்போ 99லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 89 அப்படின்றது நமக்கு கிடைக்கும்ப்பா. இப்போ 89ன்றது கிடைக்கும். இப்போ 89 நம்பர் தான் 2 வாட்டி போடுறாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 99ல் 10 போயிடுச்சு அப்படின்னா அந்த 10வது நம்பரையும் நம்ம தூக்கிட்டு வந்தோன்னு அர்த்தம். நமக்கு என்ன தேவை, 10வது நம்பர்லேருந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், 2, 3, 4, 5 இப்படி ஒரு 4 நம்பர் எடுத்துக்கோங்களேன். கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 4 நம்பர் இருக்குதுன்னு தெரியுது. நான் இப்போ 5லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கப்பா, எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறேன் அப்படின்னா 5ல் 2 போனால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், இந்த 2ன்ற நம்பரையும் சேர்த்து நான் மைனஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு என்ன தேவை, 2ஐயும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கடைசி நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிட்டு அது கூட +1 கூட்டிக்கோங்க. அப்போ எவ்வளோப்பா, மொத்தம் 90 நம்பரை, இது வந்து 9 நம்பரை ஒரு வாட்டி போட்டால் போதும். இந்த 90 நம்பரை நான் 2 வாட்டி போடணும். ஏன் 2 வாட்டி, 13ன்னு வந்தால் 1ன்ற ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பர். 99ன்னு வந்தால் 9 ஒரு நம்பர், இன்னொரு 9 இன்னொரு நம்பர். இப்போ நம்பரிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா இருக்காரு, 99 வரைக்கும் முடிச்சிட்டோமா. 100ல் ஆரம்பிச்சுக்கோங்க. எத்தனை பக்கம், 366 பக்கம். இப்போ வந்துருங்கப்பா. இப்போ 366 100 போனால் நம்ம என்ன சொல்லுவோம், 266. நான் என்ன சொல்லியிருக்கேன், 100னா 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்ட்டேன். அப்போ அது கூட ஒன்று கூட்டிக்கோங்க. அப்போ 267 நம்பரை 3 வாட்டி போட போகிறேன். அவ்வளோதான்ப்பா. இப்போ வேணும்னா ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி சொல்லலாம். இங்கே இந்த கடைசி இலக்கம் எதுலேயுமே ஒன்றாவே இல்லை. அப்போ ஜஸ்ட்டு யூனிட் டிஜிட் வச்சே முடிச்சிடலாம். இது எவ்வளோப்பா, யூனிட் டிஜிட் அப்படின்றது 9ன்னு முடிய போகுது. இந்த யூனிட் டிஜிட் அப்படின்றது 0. இந்த யூனிட் டிஜிட் எவ்வளோப்பா, 7, 3, 21னா 1ல் முடிய போகுது. அப்போ 9 + 1 எவ்வளோப்பா, 10. அப்போ கண்டிப்பாக 0ல் முடியக்கூடியது தான் உங்கள் ஆன்சர். அப்போ 990 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வருவார். ஒன்று இந்த கடைசி இலக்கம் என்ன யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸ். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸோட நம்பர் சிஸ்டத்தில் உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் வருது, நம்ம நண்பர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து இல்லைனா இந்த இங்கிலீஷ்க்கு ஓகேங்களா, இந்த கிராமட்டிக்கலாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இதில் எந்த இடம் உங்களுக்கு தடுமாறுதோ அதை திரும்ப போட்டு பாருங்கள். எது உங்களுக்கு புரியலையோ நம்ம டவுட் கேளுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுட்டை கேளுங்க. டவுட் கேட்கறதுக்கு மட்டும் தயங்கவே கூடாதுப்பா. ஓகேங்களா. நமக்கு புரியலை அப்படின்னா 10 வாட்டி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு ஃபீல் தான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஐயோ இந்த சம்மம் மறந்துட்டேனே, இந்த சம்மம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் போட்டு பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது சம் ஒர்க் அவுட் பண்ணி டவுட் இருந்தால் கூட கேளுங்கப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் எடுக்கிறதுக்கு. தேங்க்யூப்பா.